நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பிரெக்னன்சி பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க அத பார்த்துட்டு இத பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன். என்னோட அண்ணி பொண்ணு வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்டின்ட்டு. அதில வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா ஃபங்ஷன்ஸ் வந்துட்டுருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தான் போகணும், நம்ம தான் பண்ணணுங்கிறதுனால நான் அக்கா வீட்ல இருந்து கூட வந்துட்டேன். அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து வந்துட்டேன். ஆனா வந்துட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்ல தான் இருந்தேன். ஆனா, என்னால அந்த ஃபங்ஷன்ஸ் எதையுமே அட்டெண்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டே போயி நாங்க தண்ணி ஊத்திட்டு வந்தோம். அடுத்து 3 டே போயிருந்தோம். அந்த சின்ன ஃபங்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால முடியல. அதனால வந்துட்டு சொல்லிட்டோம். இனிமே எங்களால வர முடியாது. இது பண்ண முடியாது அப்டின்ட்டு. அண்ணியுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களே தண்ணியெல்லாம் ஊத்தி அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எனக்கு வந்துட்டு பயங்கர வாமிட். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது, வீட்டுக்கு வர்றது, திரும்ப மறுநாள் போய் அட்மிட் ஆகுறது, வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. வாமிட் வந்துட்டு கண்ட்ரோலே ஆகல. அப்பதான் என்னோட ஆன்லைன் மெகந்தி கிளாஸுமே ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நான் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே கிளாஸுக்கு வந்துட்டு பே பண்ணி, புக் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க வந்துட்டு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே. நம்ம இப்படியே வாந்தி பண்ணி, இப்படி டயர்டாயி படுத்துருக்கிறத விட, இந்த கிளாஸ்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆனோம்னா, கொஞ்சம் நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால, நான் வந்துட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அட்டெண்ட் பண்ணதுலேருந்து கொஞ்ச நாள் கன்டின்யூ பண்ணது வரைக்கும், மத்தபடியெல்லாம் சாப்பிட்டா மட்டும் தான் வாந்தி வரும். இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து சும்மா இருக்கும்போது கூட வாந்தி வரும். பிகாஸ் அந்த மெகந்தி ஸ்மெல் எனக்கு சுத்தமா ஒத்துக்கல. 2 டாட் வைக்கிறதுக்குள்ள, 1 லைன் போடுறதுக்குள்ள பயங்கரமா எனக்கு வாந்தி வந்துரும். கொமட்டிரும். ஒண்ணுமே சாப்பிட்டுருக்க மாட்டேன். ஆனாலும் கொஞ்சம் தண்ணி தண்ணியா அது ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு வாந்தி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, "இல்ல நீ வந்துட்டு இந்த கிளாஸ் எல்லாம் இப்ப கன்டின்யூ பண்ண வேண்டாம். உன்ன வந்து நான் பண்ண வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப முடியாத டைம்ல இத திரும்பவும் உனக்கு தேவையில்ல. நீ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு கன்டின்யூ பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு அத ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறமா என்டி ஸ்கேனுக்கு டேட் வந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயமாவே இருந்துச்சு. ரொம்ப வாந்தி பண்ணிட்டே இருக்கோமே! நம்ம ஒழுங்கா எதுவுமே சாப்பிடலையே! நம்மளுக்கு எப்படி அந்த மாதிரிலாம் தோணுச்சு. குழந்தையோட குரோத் எப்படி இருக்கும்னுலாம் ரொம்ப பயந்துட்டே போயிருந்தோம். ஆனா வந்துட்டு அங்க பாப்பாவ வந்து ஸ்கேன்ல டாக்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னுலாம் சொல்லி, பாசிட்டிவா நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா 3 மந்த்ஸ்லலாம் ரொம்ப குட்டியா இருப்பாங்க பேபி. அப்போ ஸ்கேன் எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் வந்துட்டு, "என்ன பேபி ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா மூவ் ஆயிட்டே இருக்காங்க." அப்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வெளிய வந்து சொல்லிட்டே இருந்தேன். ஆனா, அந்த டைம் எனக்கு மூவ்மெண்ட் எதுவுமே தெரியல. அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எங்க கையில தந்ததுக்கப்புறம் நாங்க அத பார்த்துட்டே இருந்தோம். பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம். அதுல வந்துட்டு குட்டியா கை, காலெல்லாம் வந்திருந்த மாரி இருந்துச்சு. நான் அத வந்துட்டு இதுல ஆட் பண்றேன். இந்த டைம் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க இப்டி வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு, தண்ணி கூட குடிக்காம இருந்தீங்கன்னா, ஸ்பூன்ல தான் குடிச்சேன். அதுவுமே குடிக்க மாட்டேன். வாமிட் வந்துரும்னு. தண்ணியெல்லாம் குடிக்காம இருந்தீங்கன்னா, என்ன ஆயிரும்னா, பேபிக்கு வந்துட்டு இப்பமே வாட்டர் லெவல் வந்துட்டு ஜஸ்ட் சஃபிஷியன்ட்ன்னு தான் வந்திருக்கு. அப்பன்னா குறையல. இல்லாமல்லாம் இல்ல. இப்போதைக்கு வந்துட்டு தேவையான அளவு தான் இருக்கு. அந்த மாரி தான் வந்திருக்கு. அதனால வாட்டர் லெவல் குறைஞ்சா அது வந்துட்டு ரிஸ்க்கு. அதனால நீங்க வந்துட்டு கஞ்சி மாதிரியாவது வச்சு அப்பப்போ குடிச்சிட்டே இருங்க. ஹார்டான ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டா தான் வாந்தி வரும்போது உங்களுக்கு அது தொண்டையிலலாம் அறுத்து ரத்தம்லாம் வருது. தண்ணி மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் நெறைய குடிச்சிட்டே இருங்க. கஞ்சி வச்சு குடிங்க. சாப்பிடாம இருக்கக்கூடாது. அப்படிலாம் நெறைய கைட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மாரி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னுலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். மேக்ஸிமம் நான் வந்துட்டு என்னோட பிரெக்னன்சில ஒரு 6 டூ 7 மந்த்ஸ் வந்துட்டு சாப்பிட்ட ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிட்ட ஒரு பொருள்னா அது என்னன்னா, சிறுபயிறு கஞ்சி தான். 3 நேரமும் அதுதான். ஹீட் பண்ணி பண்ணி சாப்பிடுற மாரி இருக்கும். காலையில ஹஸ்பண்ட் வச்சுட்டு போனாங்கன்னா, மதியம் அத எடுத்து சூடு பண்றது. நைட்டு ஒன் டைம் ஹீட் பண்ணி அப்படி சாப்பிடுறது அந்த மாரி தான் இருக்கும். அந்த கஞ்சி, ஊறுகாய். ஊறுகாயுமே ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னதுனால லைட்டா யூஸ் பண்ணிப்பேன்.
அந்த மாதிரி தான் போச்சு. அதுவுமே கொஞ்சம் ஊறுகாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்டின்னா, வாமிட் வரும்போது பயங்கரமா எரியும். அதனால சாப்பிட்றதில்ல. கஞ்சி தான். மெயினா கஞ்சி மட்டும் தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துச்சு. அத நாங்க வந்துட்டு எப்பவும் போல ஹோம்லயே செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா, அதுக்கு முந்தின பர்த்டேக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகல. ஆனா என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அப்போ நாங்க பேசி எடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தொடங்குன பீரியட். அப்போ நாங்க ஹோம்ல தான் போய் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதனால இந்த பர்த்டேல வந்துட்டு நாங்க ஹோம்ல தான் போய் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த பர்த்டே வந்துட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா, அதுக்கு முந்தின தடவ நாங்க 2 பேரா போயிருந்தோம். இந்த டைம் வந்துட்டு எனக்கு வயித்துல பாப்பா இருந்தாங்க. அப்ப நாங்க 3 பேர் தானே அப்படின்னு பயங்கர ஹாப்பியா தான் வந்திருந்தாங்க. இந்த பர்த்டே முடிஞ்சு ஒரு 2, 3 டேஸ்லயே என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு 15 டேஸ் டியூட்டி போட்டிருந்தாங்க. அவங்க தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால, அங்க டியூட்டி பார்க்க வேண்டியது வந்துடுச்சு. நாங்க சொன்னோம். ஆனாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. கண்டிப்பா அந்த டியூட்டி பார்த்து தான் ஆகணும்னு சொன்னதுனால, ட்ரிவாண்ட்ரத்துக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன எங்க அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. "அங்க இருந்தா நல்லா பார்த்துப்பாங்க. அங்க இருந்துக்கோ" அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்துட்டு குடும்ப கோயில்ல கொடை இருந்துச்சு. கோவில் கொடை இருந்துச்சு. ஆனா நான் எதுக்குமே போகல. தனியா போக எனக்கு விருப்பம் இல்ல. ஹஸ்பண்டும் வெளியூர்ல வேலை பார்க்க போயிருக்கிறதுனால, நான் வீட்ல தான் இருந்தேன். அப்போ சாமியெல்லாம் கூட என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போகல. அந்த டைம்ல அம்மா கிட்ட வந்துட்டு வளையல் மாலை, அப்புறம் நெறைய வளையல் எல்லாம் குடுத்து விட்டுருந்தாங்க. அம்மன் கிட்ட இருந்து எடுத்து குடுத்த வளையல், வளையல் மாலை எல்லாம். அதெல்லாம் தான் நான் கையில போட்டிருந்தேன். அது கரெக்ட்டா எனக்கு 5த் மந்த்து ஆமா. 5த் மந்த் ஸ்டார்ட் ஆன அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு கிடைச்சது. அப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எங்க ஊரு முத்தாரம்மன் கோயில்ல குடுத்து விட்ட அந்த வளையல் தான் நான் போட்டிருந்தேன். அப்புறம் அத கழட்டிட்டு இந்த வளையல் எல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் செப்டம்பர் மந்த் வந்துச்சு. செப்டம்பர் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மந்த். ஏன்னா, செப்டம்பர் 1 வந்துட்டு என்னோட பர்த்டே. செப்டம்பர் 11 வந்துட்டு எங்களோட வெட்டிங் டே. அதுக்கப்புறம் அத விட ஸ்பெஷலான ஒண்ணு என்னன்னா, எங்களோட பேபியோட ஃபேஸ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். கலர் ஸ்கேன்ல. அதாவது அனாமலி ஸ்கேன் வந்துட்டு எங்களுக்கு செப்டம்பர்ல தான் இருந்துச்சு. இந்த 3 விஷயமும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு தான். ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. பர்த்டே நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு சின்னதா சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. வெட்டிங் டேயும் அதுபோல ரொம்ப நல்லா போச்சு. மாமியார், மாமனார்ட்டலாம் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கி, அவங்க எங்களுக்கு ஸ்பெஷலா குக் பண்ணிலாம் தந்திருந்தாங்க. நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அனாமலி ஸ்கேன் எங்களோட பாப்பாவோட ஃபேஸ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த நாள் எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நான் கண்டிப்பா அந்த பிக் வந்துட்டு இதில அட்டாச் பண்றேன். அப்புறம் நவராத்திரி வந்துச்சு. நவராத்திரினாலே தெரியும். டெய்லி வந்துட்டு ஏதாவது கோயில்ல ஈவென்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அப்படியே ஒரு 2, 3 டேஸ் நாங்க வந்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அக்டோபர்ல வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க் பிளேஸ்ல இருந்துட்டு டூர் கூட்டிட்டு போனாங்க. நான் வந்துட்டு கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் அந்த 2023ல வந்துட்டு ஒரு டூர் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டைம் போலான்னு பார்த்தா பிரெக்னன்ட்டா இருந்ததுனால முடியல. அதனால நான் ஹஸ்பண்டையுமே அலோவ் பண்ணல. "நீங்க மட்டும் போய் என்ஜாய் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல தான் லீவ் போட்டு வீட்ல தான் இருக்க வச்சிருந்தேன். அவங்க போகல. ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் செக்கப் மட்டும் தான் நான் வெளிய போறது. வேற எதுவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வெளிய போறதே இல்ல. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் 2 தடவ எனக்கு அந்த மாரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, எங்கேயுமே போகல. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். அதனால எனக்கு வந்துட்டு இந்த 6த் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது வெளிய போணும் போலவே இருந்துச்சு. அப்ப நான் ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சு கேட்டு, அவங்க வந்துட்டு என்ன கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரொம்ப வாந்தி வீட்டுக்கு வந்து. அந்த ஒரு 5த், 6த் மந்த்லருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வெளிய எங்கேயாவது போனோம்னா, வாமிட்டெல்லாம் ரொம்ப வராது. வீட்ல இருக்கும்போது தான் வாந்தி வந்துட்டு இருந்துச்சு. 3 ட்ரைம்ஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸையும், டெலிவரி ஸ்டோரியும் பார்க்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.